சோ நம்ம கடந்த 4 நாட்களா 4 ஒப்பந்தங்கள், 4 அக்ரிமெண்ட்ஸ், டோல்டெக் மாஸ்டரின் 4 அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்ற புத்தகத்தை பத்தி நம்ம சுவாத்தியாயம் செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? சோ சோ இந்த 4 ஒப்பந்தங்கள் என்னென்ன, அத வந்துட்டு நம்ம வாழ்க்கையில எப்படி தெரிஞ்சுக்கணும், எங்கெங்க எல்லாம் பயன்படுத்தணும், நம்ம இந்த புத்தகத்துல தெரிஞ்சுக்கிட்ட ஞானத்தை எந்தெந்த இடத்துல எல்லாம் பயன்படுத்தணும், என்னென்ன எல்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கறது எல்லாமே ஒன்னொன்னா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ கடந்த 4 நாட்களாக நம்ம 2 ஒப்பந்தங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஒன் என்னது அப்படின்னா, நம்ம வந்துட்டு குற்றமற்ற பேச்சதான் பேசணும் அப்படிங்கிறது. ஓகேவா? அதுக்கப்புறம் ரெண்டாவது எதையும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்ளாதே. ஓகேவா மாஸ்டர்ஸ்? சோ நம்ம வாயில இருந்து வர எல்லா வார்த்தையுமே கரெக்டா இருக்கணும், காசிப்ஸ் இருக்கக்கூடாது, நெகட்டிவ் பேச்சு இருக்கக்கூடாது, அளவா பேசணும், எங்க எப்போ எது பேசணுமோ அங்க அப்போ அது பேசணும். அப்போதான், ஏன்னா லைக் ஏன் நமக்கு ஃப்ரீடம் இருக்குல்ல, நம்ம இஷ்டத்துக்கு பேசலாம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் என்னன்னு, நம்மளோட பேச்சு அப்படிங்கிறது வெறும் சத்தம் மட்டும் கிடையாது, அது ஒரு சக்தி, எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த ஞானத்தை தெரிஞ்சும் நம்ம வந்துட்டு எனர்ஜியை வேஸ்ட் பண்ண விருப்பப்படுவோமா? படமாட்டோம் இல்லையா? சோ அதனாலதான் யாரையும் பிளேம் பண்ணக்கூடாது, யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது, யாரையும் ஹர்ட் பண்ற மாதிரி பேசக்கூடாது, யார பத்தியும் காசிப் பண்ணக்கூடாது. மத்தவங்க காசிப் பண்ணாலும் நம்ம அதை கேட்கவும் கூடாது, அதுவும் ராங் தான். ஓகேவா மாஸ்டர்ஸ்? சோ இத பத்தி எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட்ல இருந்துதான் மித்த மூணுமே உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா? சோ ரெண்டாவது என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? எதையும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்ளாதே, டோன்ட் டேக் எனிதிங் பர்சனலி அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுல என்ன பார்த்தோம்? நம்ம எந்த விஷயத்தையுமே பர்சனலா எடுத்துக்க கூடாது, ஃபர்ஸ்ட் திங். ஓகேவா மாஸ்டர்? இந்த பர்சனலா எடுத்துக்காம இருந்தாலே, யார் நம்மளை திட்டினாலும், யார் நம்ம புகழ்ந்தாலோ, யாரு என்ன சொன்னாலும், யாரு எப்படி பிஹேவ் பண்ணாலும், நம்மள ஹர்ட் ஆகுற மாதிரி பிஹேவ் பண்ணாலும், இந்த எல்லா விஷயத்தையுமே பர்சனலா எடுத்துக்க கூடாது. இது ஃபர்ஸ்ட் விஷயம். இது பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம லாஸ்ட்ல என்ன ஃபைனலைஸ் பண்ணோம்? நம்ம நரகத்திலேயே இருந்தா கூட நமக்கு மட்டும் அது சொர்க்கம் மாதிரி பிரம்மானந்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா? சோ இதுவும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் எதனால மேம் பர்சனலா எடுத்துக்க கூடாது? எப்படி யாராவது திட்டும் போதோ புகழும் போதோ நம்ம பர்சனலா எடுத்துக்காம இருக்க முடியுமா? எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வரும், பர்சனலா எடுத்துக்க கூடாது, ஏன் எடுத்துக்க கூடாது அப்படின்னா, நான் இப்போ பேசுறேன் அப்படின்னா, ஒருத்தர் நம்ம கிட்ட பேசுறாங்க அப்படின்னா, அது அவங்களுக்குள்ள இருந்து வந்திருக்க விஷயமே தவிர, அது நமக்கு எப்படிப்பட்ட வகையிலுமே அது நமக்கு சம்மந்தப்பட்டது கிடையாது. ஓகேவா மாஸ்டர்ஸ்? அதுக்கு நான் தான் கடமை, பொறுப்பு. ஓகேவா? எனக்குள்ள இருந்துதான் இருக்கிறது எனக்கு வாயில வரும். நான் 4 கெட்ட வார்த்தை பேசுறேன்னா, நான் பேசுறவங்களுக்கு அது ஒரு ஒரு துளி கூட உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. ஓகேவா? அந்த கெட்ட வார்த்தைக்குள்ள எனக்கு தான் அஃபெக்ட் ஆகும். அது எப்படி ஃபைனலா என்ன நம்ம சொல்லிக்கிட்டோம்? விஷம் மாதிரி அது நம்மளையே அஃபெக்ட் பண்ணும். கரெக்டா மாஸ்டர்? ஆனா நம்ம வாழ்க்கையில நம்ம அப்படியே ஆப்போசிட். திட்டுறவன் திட்டிட்டு ஜாலியா இருந்துடுறாங்க. ஆனா இங்க அஃபெக்ட் ஆறது திட்டுறவன் தான், ஆனா அவனுக்கு அந்த ஞானம் தெரியாம ஜாலியா இருந்துடுறாங்க. ஆனா திட்டு வாங்கினவங்க சுத்தமா அஃபெக்டே ஆக ஆக மாட்டாங்க. ஆக்சுவலி இதுதான் இருக்கிற உண்மை. ஆனா வருத்தப்படுறதுக்குள்ள அவங்கதான். கரெக்டா? அதனால நம்மளோட வாயில இருந்து வர வார்த்தை நம்ம உள்ள இருந்து வந்திருக்கிறது, அத நம்ம யாரு என்ன சொன்னாலும் உள் வாங்கிக்க கூடாது, உள்ள எடுத்துட்டு போக கூடாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ ஈஸியா இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஈஸியா டோன்ட் டேக் எனி திங் பர்சனலி அப்படிங்கறத நம்ம வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல பயன்படுத்தணுமோ அங்க எல்லாமே ஒரு எப்படி சொல்றது, பிளைண்டா நம்ம ஃபாலோ பண்ணாம மீனிங் தெரிஞ்சுக்கிட்டு எதனால நம்ம இதை ஃபாலோ பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு உள்ள வருத்தம் இருக்காது, ஆல்வேஸ் லைக் ஹாப்பியா தான் இருக்கும் இல்லையா? சோ இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சோ நம்மளோட பேச்சு குற்றமற்றதா இருக்கணும், அதே போல எதையும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்ளாதே, டோன்ட் டேக் எனிதிங் பர்சனலி. இந்த 2 அக்ரிமெண்ட்ஸ் ஒப்பந்தங்களை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம 3வது ஒப்பந்தத்தை பத்தி பார்க்கலாம் மிஸ்டர்ஸ்.
என்ன மூணாவது ஒப்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கற்பனைகள் செய்யாதே. ஓகேவா? ஊகிக்கிறது, லைக் கற்பனை செய்யறது. டோன்ட் மேக் அசம்ஷன்ஸ். நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 90% நம்ம எல்லாருமே கற்பனைகள் செஞ்சுக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். மாஸ்டர்ஸ் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கோங்க. இது இந்த ரெண்டாவது இருக்கு இல்லையா, பர்சனலா எடுத்துக்கிறதும் இப்போ இந்த கற்பனைகள் செய்யறது, இது ரெண்டுமே எப்படி சொல்றது, நரகத்துக்கு போறதுக்கு ரெண்டு கதவு மாதிரி. இது ரெண்டுமே நம்ம செஞ்சோம் அப்படின்னா நரகத்துக்கு ரெண்டு டோர் ஓபன் பண்ண மாதிரி நம்ம ஆயிடுவோம். So, கண்டிப்பா அந்த அளவுக்கு இது ரெண்டுமே எஃபெக்ட். நம்ம கற்பனைகள் செய்யறது, அத வந்துட்டு செஞ்ச கற்பனைகள் உள்வாங்கிக்கிறது, பர்சனலா எடுத்துக்கிறது. அப்ப கண்டிப்பா நமக்கு வருத்தம் இல்லாம வேற என்ன மாஸ்டர்ஸ் இருக்கும்? கரெக்டா? சோ அதனாலதான் மாஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்க? டோன்ட் மேக் அசம்ஷன்ஸ். கற்பனைகள் செய்யாதே. ஓகேவா? சோ கற்பனைகள் செய்யாதேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டர்ஸ், நமக்கு சுத்தி எவ்வளவோ நடக்கும், எவ்வளவோ விஷயங்கள், எவ்வளவோ ஆட்கள், என்னமோ எவ்வளவோ இருக்கு. ஆனா ஃபேக்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, உண்மை ஃபேக்ட், இத பத்தி இதுதான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அது நமக்கு ஃபுல்லா தெரியாது. ஓகேவா? நம்மளா ஒண்ணு பிலீவ் பண்ணி, நம்மளா ஒண்ணு நம்பி, நம்மளா ஒண்ணு கற்பனை செஞ்சு அத தவறான வழியில உள்வாங்கிப்போம். கரெக்டா? சோ இதுதான் தவறுன்றாங்க. நம்ம எதையுமே கற்பனை செய்யக்கூடாது. நமக்கு தெரியாம, இப் சப்போஸ் மாஸ்டர்ஸ் உங்களுக்கு ஒரு விஷயத்த பத்தி கிளாரிட்டியா தெரியல, அப்போ என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல டக்குன்னு நம்ம வந்துட்டு, ஓ இது இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம கற்பனை செஞ்சுடுறோம் இல்லையா? அதுக்கு பதிலா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கேள்வி கேளுங்க. இப்போ உங்களுக்கு அந்த விஷயத்த பத்தி சரியா தெரியல, தெரியாததால அங்க வந்துட்டு நம்ம கற்பனை செய்யாம அத பத்தி கொஸ்டின் கேளுங்க, கேள்வி கேளுங்க. எனக்கு இது தெரியாது, இது இப்ப இது என்ன, நமக்கு எதை பத்தி தெரியாதோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம கற்பனை செய்ய மாட்டோம். நிறைய பேர் இந்த சென்ஸ் 90% நம்ம எல்லாருமே யாருமே வாயை திறந்து கேள்விகள் கேட்க மாட்டோம். அந்த கற்பனை உலகத்திலேயே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் மாஸ்டர். அது ரொம்ப ரொம்ப தவறு. ஏன்னா கற்பனை அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம கற்பனைகள் பண்ண 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 அது எப்படி அப்படின்னா, நம்மளா கேட்டு வாங்கி எனக்கு பிரச்சனை கொடுங்க, எனக்கு ப்ராப்ளம்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்ட மாதிரி ஆயிடும். எப்போ நம்ம கற்பனையில இருந்தோம் அப்படின்னா. ஓகேவா மாஸ்டர்ஸ்? அதனாலதான் நம்ம கற்பனைகள் செய்யக்கூடாது அப்படின்றாங்க. கற்பனை செய்யாம நீ வாயை திறந்து கேட்கணும். சரியா தெரியலையா, இதுதான் உண்மை, இதுதான் இல்ல அப்படின்னு தெரியலையா, வாயை திறந்து கேட்கணும். நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்துட்டு கற்பனை செய்ய மாட்டோம். நம்ம எது பார்த்தாலும் எது கேட்டாலும், கேட்கக்கூடியதாகட்டும், பார்க்கக்கூடியதாகட்டும், நம்ம நம்புறதாகட்டும், இதுதான் ஒரு விஷயம்ன்ற ஃபேக்ட் இருக்கும் இல்லையா? அந்த உண்மையை பத்தி நமக்கு சரியா தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு என்ன தெரியுமோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒண்ணு கற்பனை செஞ்சு, அதுதான் நான் நினைச்சதுதான் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே முடிவும் செஞ்சிருவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், நமக்கு அந்த கற்பனை வாழ்க்கையிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கோம், ஃபுல்லா கனவுலயே வாழ்ந்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் ஒரு நாள் இதுதான் உண்மைன்னு தெரிய வரும் இல்லையா? அப்ப ஐயோ இதுதான், நான் இவ்வளவு நாளா இப்படி நினைச்சிட்டு இருந்தனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு நினைச்சிட்டு அது தள்ளி விட்டுடுவோம். இது ரொம்ப ரொம்ப தவறு மாஸ்டர்ஸ். ஓகேவா? சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டர்ஸ், நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் போயிட்டு இருப்பாங்க. அதுல உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுப்போம். ரொம்ப பிடிக்கும், அவங்க போயிட்டு இருப்பாங்க, அவங்க உங்களை பார்த்து ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணாங்க, பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. இவ்வளவுதான் நடந்தது. ஓகேவா? ஆனா அவங்க சிரிச்ச அந்த சிரிப்பை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓ, அவங்க என்ன பார்த்துட்டு சிரிச்சுட்டாங்க, அப்போ என்ன ரொம்ப பிடிக்கும் போல அவங்களுக்கு, என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க போல, ஐயோ எனக்கும் ரொம்ப பிடிக்கும், சம்திங். இப் சப்போஸ் இன்னும் எக்ஸ்ட்ரீமா சொல்லணும்னா, மேபி உங்க கற்பனையில அவங்க கூட கல்யாணம் கூட நடந்துட்டு இருக்கும். லைக் அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சதுல வச்சு நம்ம எந்த அளவுக்கு எவ்வளவு எக்ஸ்டென்ட்ல போய் நம்ம கற்பனை செய்யறோம் பாருங்க. ஓகேவா? சோ அது ரொம்ப ரொம்ப தவறுன்னு சொல்றாங்க. கற்பனைகள் செய்யறது, அதுக்கப்புறம் அதை உள்வாங்கிக்கிறது, பர்சனலா எடுத்துக்கிறது, இது ரெண்டுதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், நாம வந்துட்டு அத பத்தி காசிப் பண்றது. ஓகேவா? சோ இது கூடாது அப்படின்னு சொல்றாங்க.
ஓகேவா மாஸ்டர்ஸ்? ஏன்னா நீங்க ஒரு வாட்டி ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்க. நம்ம மைண்ட் வந்துட்டு எப்படி சொல்றது, 24/7 தூக்கத்துல மட்டும்தான், எப்படி தூங்குறதால அதுல மட்டும்தான் இருக்காதே தவிர ஃபுல்லா கற்பனையில தான் இருப்போம் நம்ம. கரெக்டா? ஒருத்தர் ஒரு பார்வை பார்த்தா போதும், ஒருத்தர் சிரிச்சா போதும், அவ்வளவுதான். நம்ம அதை பார்த்து என்னென்னமோ கற்பனைகள் செஞ்சுட்டு இருப்போம் இல்லையா? அது ரொம்ப ரொம்ப தவறு மாஸ்டர்ஸ். அந்த உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்போம் இல்லையா? அது உண்மை கிடையாது. இப்போ உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ அதுவா நான் இப்படி நினைச்சுக்கிட்டேனே அப்படின்ற பதில். ஏன்னா அந்த கற்பனையில வாழ்றதால நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இப்ப பாருங்க, இப்போ ஒருத்தர் சிரிச்சாங்கன்னு சொன்னோம். சோ இவங்கள பத்தி நீங்க வந்து ரொம்ப அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் போல, அதனாலதான் என்ன பார்த்து சிரிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு நல்ல அவங்கள பத்தி பாசிட்டிவ் ஒப்பீனியன்ல நிறைய ஃபுல்லா கற்பனை செஞ்சுக்கிட்டு அவங்க மேல இருக்க ஃபீலிங்ஸோ அவங்கள பத்தியோ நீங்க ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிட்டா அதை பத்தி காசிப் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இப் சப்போஸ் அவங்க ஃபேக்ட் வந்துட்டு மேபி லைக் அவங்க வந்துட்டு அவ்வளோ ஜஸ்ட் சும்மா பார்த்து சும்மா நார்மலா நம்ம சிரிப்போம் இல்லையா? அப்படிதான் சிரிச்சுக்கலாம், இந்த இன்டென்ஷன்லயே அவங்க சிரிச்சிருக்க மாட்டாங்க. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நிறைய ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? ரொம்ப கஷ்டமா இருக்கும். So, அது ராங். நம்மளா கற்பனை செய்யக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி, நெக்ஸ்ட் இஃப் இஃப் சப்போஸ் மாஸ்டர்ஸ் இப்ப நம்மளே இருக்கோம். இப்போ நம்ம வந்துட்டு என்ன நினைப்போம், நம்ம அம்மா அப்பாக்கு நம்ம வந்து ரொம்ப பிடிக்கும். கரெக்டா? எல்லா குழந்தைங்களும் அவங்க அம்மா அப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நம்மளே என்ன கற்பனை செஞ்சுடுவோம், நம்ம உள்ள ஒண்ணு நினைச்சிருப்போம், அதை அவங்க கிட்ட சொல்லியிருக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒண்ணு வேணுமோ, இல்ல ஏதாவது ஒண்ணு பிடிக்குமோ, ஏதோ ஒண்ணு நமக்கு நம்ம மைண்ட்ல வச்சிருப்போம். நம்ம என்ன நினைச்சிருப்போம், அது நம்ம அம்மா அப்பாக்கு சொல்ல மாட்டோம். ஆனா நம்ம என்ன தெரியுமா நினைப்போம், என் எங்க அம்மா அப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு என்னை பத்தி எல்லாமே தெரியும், அவங்க எனக்கு கண்டிப்பா இது வாங்கி தருவாங்க அப்படின்ட்டோ, இல்ல அவங்க எனக்கு கண்டிப்பா இது செய்வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லா மைண்ட்ல நம்மளே ஒரு கற்பனை பண்ணிடுவோம். ஆனா அவங்க அது செஞ்சிருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு அது தெரியாம இருக்கலாம். ஆனா நம்ம எந்த அளவுக்கு கற்பனை செஞ்சுட்டோம், அவங்க நமக்கு ஒண்ணு பிடிக்கும் அப்படின்றது அது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும், அவங்களுக்கு தெரியும் என்ன புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு கற்பனை பண்ணி அது எனக்கு வாங்கி கொடுப்பாங்கன்ற கற்பனையும் பண்ணிட்டு அது வாங்கி கொடுத்த மாதிரியும் கற்பனை செஞ்சுடுவோம். ஆனா அது நடக்காது, கண்டிப்பா நடக்காது. ஏன்னா மாஸ்டர்ஸ் அவங்க என்ன நமக்குள்ள நம்ம மைண்டுக்குள்ள போய் அவங்களால பார்க்க முடியுமா நமக்கு என்ன பிடிக்கும் நம்ம என்ன பிடிக்காதுன்னு சொல்லிட்டு? நம்ம வாயை திறந்து சொன்னா மட்டும் தானே தெரியும். So, இந்த மாதிரி கற்பனைகள் நம்ம நிறைய செய்றோம் மாஸ்டர்ஸ். அது ரொம்ப தவறு. இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. மனைவி வந்துட்டு ஆஹ் அவங்க கணவனை ரொம்ப நேசிப்பாங்க. நேசிச்சுட்டு அவங்கள வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லைக் கற்பனை, அவ்வளவுதான். ஒருத்தர் மேல நம்மளுக்கு பிடிக்கும், ஒருத்தரை பிடிக்கும்னாலே கற்பனைகள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இல்லையா? பண்ணிட்டு என்னென்னமோ நினைச்சிருப்போம். என்னோட ஹஸ்பண்டுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது வாங்கி தருவாங்க, அது இப்படி என்கிட்ட இப்படி நடந்துப்பாங்க அப்படி நடந்துப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு லைக் ஆல்ரெடி ஆபீஸ்ல நிறைய வேலை இருந்திருக்கும். வேலை எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரொம்ப டயர்டா வந்திருப்பாங்க. அவ்வளவுதான். நம்ம கற்பனையில ஒரு ஹஸ்பண்ட நினைச்சிருப்போம் இல்லையா? அந்த ஹஸ்பண்ட் அந்த அந்த கணவர் வந்துட்டு டைரக்டா அப்படி நடந்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப டயர்டா ஆபீஸ்ல இருந்து வந்திருப்பாங்க. அப்ப நமக்கு என்ன ஆயிடும், இந்த மனைவிக்கு ஃபுல்லா கோவம் வந்துட்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு லைக் எதுக்கு? ஏன்னா அவங்கள இங்க ஒண்ணுமே நடக்கல. ஆனா அந்த மனைவியோட கற்பனை உலகத்துல நிறைய கற்பனை பண்ணிட்டு அவங்களே ஒரு உலகத்தை வந்து உருவாக்கிக்கிட்டாங்க. அது இங்க நடக்காது. ஏன்னா எப்படி நடக்கும்? அவங்க வந்திருக்கிறது ஆபீஸ்ல இருந்து வந்திருக்காங்க, ரொம்ப டயர்டா இருப்பாங்க, மேபி அவங்க தூங்க போலாம். ஆனா நம்ம அதை புரிஞ்சுக்க மாட்டோம். இருக்கிற ஃபேக்ட் அதுதான் உண்மை இல்லையா? அதை புரிஞ்சுக்காம என் கணவன் என்ன வந்து அவங்க புரிஞ்சுக்கலையே, நான் என்னென்னமோ நினைச்சிருந்தேன் அவங்க எனக்கு அது பண்ணலையே, நான் என்னென்னமோ நினைச்சிருந்தேன் அவங்க எனக்கு அது வாங்கி தருவாங்க இது வாங்கி தருவாங்கன்னு, ஆனா அது எனக்கு வாங்கி தரலையேன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனா அவங்க சொன்னாங்களா இது வாங்கி தருவேன்னு? எதுவுமே அங்க நடந்திருக்காது. இது ஃபுல்லாவே நம்ம வந்து நமக்கு ஒருத்தரை பிடிச்சிருச்சு அப்படின்னாலே அந்த உரிமையில நம்ம என்ன பண்ணிடுவோம், வாயை திறந்து அவங்களுக்கு எதுவுமே இது பண்ணாம ஃபுல்லாவே நம்ம வந்துட்டு கற்பனை செஞ்சுக்கிட்டு அவங்கள பிளேம் பண்ணுவோம். பாத்தியா எனக்கு அவங்க இது பண்ணவே இல்ல, பாத்தீங்களா இவங்க எனக்கு இது பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க எப்படி மாஸ்டர்ஸ் நம்ம வாயை திறந்து ஒரு விஷயம் சொல்லாம, ஒரு விஷயத்த பத்தி வாயை திறந்து கொஸ்டின் கேட்காம நமக்கு எப்படி இந்த உண்மை தெரியும்?
இல்லையா? ஆனா நம்ம அந்த கற்பனை, நம்மளோட கற்பனையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், கற்பனையில தான் நம்ம எல்லாத்தையும் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அது தவறு இல்லையா? அப்போ லாஸ்ட்ல அதுக்கு ஃபைனல் ரிசல்ட் என்ன வரும்? கண்டிப்பா ப்ராப்ளம்ஸ் தான், கண்டிப்பா கஷ்டம் தான் நமக்கு ஏற்படும், இல்லையா மாஸ்டர்? சோ ஃபியர், அந்த பயத்தை விட்டுட்டு நம்ம வாயை திறந்து நம்ம கேள்விகள் கேட்கணும். ஒரு விஷயத்த பத்தி தெரியாதோ, ஒரு விஷயத்த பத்தி தெரியலன்னா ஜஸ்ட் நம்மளையும் ஒண்ணு கற்பனையில உருவாக்கிக்கிறது கிடையாது மாஸ்டர்ஸ். பயத்தை பக்கத்துல வச்சுட்டு வாயை திறந்து அதை பத்தி கொஸ்டின்ஸ் கேட்கணும். கேள்விகள் கேட்டா அதை பத்தி நமக்கு தெரிஞ்சிடும் இன்ஃபர்மேஷன், இதுதான் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம எந்த கற்பனைகளையும் இருக்க மாட்டோம். ஆனா அப்படி பண்ணாம எல்லாருமே கேள்விகள் ஏன் கேட்க மாட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பயத்தினால. ஓகேவா? சோ அந்த வச்சுட்டு கேள்விகள் கேட்காம நம்மளா ஒண்ணு கற்பனை செஞ்சு லாஸ்ட்ல நம்மளே கஷ்டப்படுற பதிலா அது பண்ணாமலே இருக்கலாம், இல்லையா? சோ அதனாலதான் மாஸ்டர்ஸ், நம்ம யாரையும், இந்த மாஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்க, 3வது ஒப்பந்தத்துல மெயினா கற்பனைகள் பண்ணாதே, லைக் கற்பனைகளே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. டோன்ட் மேக் அசம்ஷன்ஸ், அசம்ஷன்ஸே பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு விஷயத்த பத்தி நமக்கு முழுசா தெரியல, நம்மளா ஒண்ணு கற்பனை பண்ணிக்கிறது. எப்படி தெரியும்? நமக்குள்ள நடக்கிறது மத்தவங்களுக்கு எப்படி மாஸ்டர்ஸ் தெரியும், இல்லையா? சோ இது போலதான் அவங்க என்ன புரிஞ்சுக்கலையே, இதுதான் வரும் எல்லாருக்குமே. இப்படிதான் நினைச்சுப்போம் நம்ம. ஏன்னா நம்மளே ஒரு கற்பனை உலகத்துல ஒரு, எப்படி சொல்றது, கிரியேட் பண்ணிட்டு இருப்போம் நம்ம. நான் சொல்றது எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே நம்ம எல்லாம் இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கணவன் மனைவி என்ன பண்ணுவாங்க, அவங்க ரொம்ப பிடிக்கும் இல்லையா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க, ஆஹ் அ- அவ- எப்போ நம்ம ஒருத்தருக்கு பிடிக்கும் அப்படின்னா, ஒருத்தர் மேல நமக்கு அன்பு இருக்குன்னா, அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே நம்ம அங்கீகரிச்சா, நம்ம அக்செப்ட் பண்ணோம்னா அதுதான் நமக்கு அன்பு இருக்குன்னு அர்த்தம். ஆனா நம்ம என்ன நினைப்போம், பாரு எனக்காக என் கணவன் மாறவே இல்ல, நான் எவ்வளவு மாத்த ட்ரை பண்ணாலும் அவங்க மாறவே இல்லை. எப்படி மாறுவாங்க? நம்ம யாரையும் மாத்த முடியாது, யாராலையும் நம்மள மாத்த முடியாது. எப்ப ஒருத்தர் மாறுவாங்கன்னா, இப்போ நான் இருக்கேன், எனக்கு நானே, எங்க அம்மாவால என்ன மாத்த முடியாது, அப்பாவால முடியாது, கணவனால முடியாது, வீட்டுல இருக்கவங்களால முடியாது, குழந்தைங்களால முடியாது. யாரால முடியும்? என்னால மட்டும்தான் என்ன மாத்த முடியும். நான் இப்படி இருக்கக்கூடாது, நான் அடுத்த லெவலுக்கு போகணும், நான் செய்யறது தவறு, நான் அதை சரி செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா நினைச்சா மட்டும்தான் நம்ம மாற முடியும். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம கற்பனை உலகத்துல எப்படியாவது என்னோட மனைவிய நான் மாத்திடுறேன், எப்படி நான் என்ன சொன்னாலும் அவங்க மாற மாட்டேன்றாங்க, இதெல்லாம் நம்ம கற்பனை செஞ்சுட்டு இருப்போம். அவங்க எனக்கு பிடிச்ச மாதிரியே பிஹேவ் பண்ண மாட்டேன்றாங்க, எனக்கு பிடிச்ச மாதிரியே என்னோட வீட்டுல இருக்கிற ஆட்கள் எல்லாம் இருக்க மாட்டேன்றாங்க. எப்படி இருப்பாங்க? அவங்கள போலதான் அவங்க இருப்பாங்க, கரெக்டா? ஆனா அவங்கள பத்தி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டர்ஸ், ஒருத்தர் எப்படி சொல்றது, ஒரு 90% நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். நல்லவங்க இந்த சென்ஸ் எல்லாமே நல்லா பேசுறது, எல்லாம் பண்றது, எல்லா வேலைக்கும் செய்யறது, இந்த மாதிரி ஒரு 90% அவங்க இருப்பாங்க. நம்ம என்னன்னா அவங்களோட ஸ்டேஜ் அதுதான், அவ்வளவுதான், 90% தான். நம்ம அதே நமக்கு தேவையில்லை. நமக்கு எக்ஸ்ட்ரீம், லைக் 100% மேல நம்ம ஒண்ணு கற்பனை பண்ணி வச்சுட்டு இருப்போம் அவங்க மேல. ஓகேவா? அத மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம அவங்க கிட்ட அதே எக்ஸ்பெக்ட் பண்ணா எப்படி இருக்கும்? கண்டிப்பா நமக்கு இருக்காது, இல்லையா? சோ நான் சொன்ன மாதிரி, இப்போ ஸ்டார்டிங்ல எப்படி இருக்கும்னா மாஸ்டர்ஸ், நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட கண்டிப்பா நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸ்டார்டிங்ல நான் சொல்றது கண்டிப்பா நெகட்டிவ்ஸ் இருக்கும். ஆனா நம்ம அது தெரியும், அது நெகட்டிவ்னு தெரிஞ்சாலும் அது கேர் பண்ணிக்க மாட்டோம், நம்ம அதை தூக்கி போட்டுடுவோம், கரெக்டா? சோ அதை தூக்கி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு எது பிடிச்சிருக்கோ அவங்க கிட்ட, நமக்கு சில விஷயங்கள் பிடிச்சிருக்கோ, சிலது இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோ, அவங்க கிட்ட அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நல்லா நம்மள இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம், அதை மட்டும் நம்ம பார்த்து நம்ம ஒரு கற்பனை பண்ணியிருப்போம். ஓகேவா, என்னோட இவங்க இப்படி இப்படி இருக்கணும், இப்படி இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சு போயிடும். So, அவங்க கிட்ட இருக்கிற நெகட்டிவ்ஸ் இருந்தாலுமே அதை நம்ம கேர் பண்ண மாட்டோம். ஓகேவா, நடிப்போம். அங்க நெகட்டிவ்ஸ் இருக்கு, ஆனா நமக்கு பிடிச்சவங்க இல்லையா, நமக்கு பிடிச்ச இதை மட்டும் தான் அவங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு அத அங்க நடிச்சிடுவோம், அவங்க பிடிக்காதது கேர் பண்ணாம. ஆனா அது ப்ரொசீட் ஆகாது. ஸ்டார்டிங்ல நல்லா இருக்கும்,
போக 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 என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அதான் நான் சொன்ன மாதிரி அவங்க நான் நினைச்ச மாதிரி இல்ல மாறிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நம்ம ஏன்னா ஒருத்தர் நமக்கு பிடிச்சவங்களாகட்டும் நம்ம சுத்தி இருக்கவங்க ஆகட்டும் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கற்பனையில பிக்ஸ் பண்ணிடுவோம் இல்லையா? எப்படி அவங்க இருப்பாங்க, அவங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிதான் அவங்க இருப்பாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு நினைப்போம் இல்லையா? ஸ்டார்டிங்ல தான் அப்படி இருக்கும். போக 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 என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் வந்து அப்புறம் லாஸ்ட்ல என்ன ஆயிடும் தெரியுமா? இதெல்லாம் பக்கத்துல வச்சுட்டு அவங்க கிட்ட இருக்க நெகட்டிவ்ஸ் இருக்கு இல்லையா? அதை டபுள் மடங்கு லைக் ஒரு ட்வைஸ் வந்து நம்ம வந்துட்டு அதிகமா நம்ம வந்து அதையே போக்கஸ் பண்ணி அவங்கள திட்டிக்கிட்டே இருப்போம், அவங்கள பிளேம் பண்ணிட்டே இருப்போம். ஓகேவா மாஸ்டர்ஸ்? சோ அதனாலதான் நமக்கு ஒருத்தரை பத்தி இது பண்ணாம நம்மளா சும்மா இமேஜின் அசம்ஷன் பண்ணக்கூடாது, கற்பனை செய்யக்கூடாது மாஸ்டர்ஸ். அதுதான் இங்க மாஸ்டர்ஸ் வந்து சொல்றாங்க. ஏன்னா நம்மளா ஒண்ணு உருவாக்கிக்கிட்டு நம்ம மைண்ட்ல கற்பனைய கண்டிப்பா அது நடக்காது இல்லையா? ஏன்னா அது நம்மளோட கற்பனை, அது வந்து உண்மை கிடையாது. அப்படி இருக்கும்போது அது எப்படி நமக்கு கஷ்டத்தை கொடுக்காம இருக்கும்? கண்டிப்பா கஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்கும். கரெக்டா மாஸ்டர்ஸ்? சோ நம்ம மைண்ட்ல வச்சுக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கற்பனைகள் செய்யாதே. அது எந்த விஷயமாவது இருக்கட்டும், நம்ம கற்பனை செய்யக்கூடாது. இப் சப்போஸ் ஆஹ் நம்ம சுத்தி இருக்காங்க, நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? நம் நம்மள மாதிரியே இந்த எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே நம்ம சுத்தி இருக்கிற எல்லாருமே நம்மள மாதிரியே இருக்கணும்னு நம்ம நினைப்போம். நம்ம கற்பனையில அவங்க வந்து பாரு எல்லாருமே லைக் நம்ம எப்படி இருக்கோமோ நமக்கு தெரியும் இல்லையா? அதே போலதான் எல்லாரும் இருக்கணும்னு நம்ம கற்பனை செஞ்சு வச்சிருப்போம். அது நடக்கிற விஷயமா? நம்ம வயித்துல பிறந்தவங்களே கண்டிப்பா நம்மள மாதிரி நிறைய விஷயத்துல இருக்க மாட்டாங்க. கரெக்டா? அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்க ஒரே வயித்துல பிறந்தவங்க கூட, ஏன் மாஸ்டர் ட்வின்ஸ் கூட ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. கரெக்டா? அவங்களதே வேற கேரக்டரா இருக்கும், இவங்களதே வேற கேரக்டரா இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்துட்டு சுத்தி இருக்கிற எல்லாருமே என்ன போலவே இருக்கணும்னு எப்படி நம்ம கற்பனை செய்யலாம்? இப்போ அவங்க கூட நினைப்பாங்க இல்லையா? இப்போ நம்ம கேரக்டர் வேற, ஓகே அது பக்கத்துல வைக்கலாம். அவங்க கேரக்டர் வேற, அவங்க நினைக்கலாம் இல்லையா? எல்லாருமே என்ன போலயே இருக்கணும்னு சொல்லிட்டு. இது நடக்குமா? இது லைக் ரியாலிட்டியில வந்து நடக்குமா? கண்டிப்பா நடக்காது மாஸ்டர்ஸ். சோ அந்த கற்பனை நம்ம செஞ்சுட்டதால நமக்கு என்னதான் ஆகும்? நமக்கு வருத்தம் தான் ஏற்படுமே தவிர நமக்கு மகிழ்ச்சி இருக்காது, சந்தோஷமே இருக்க முடியாது. ஓகேவா மாஸ்டர்? சோ நம்ம வந்துட்டு எப்பயுமே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, என்ன நம்ம சுத்தி நடக்குதோ அதை ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்த பத்தி நமக்கு தெரியலனாலும் கூட அதை பத்தி கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான் தவிர நம்ம வந்துட்டு நம்மளா ஒண்ணு கற்பனை செய்யக்கூடாது. இப் சப்போஸ் மாஸ்டர்ஸ் ஒருத்தர் ஒரு விஷயம் வந்துட்டு பண்ணிருப்பாங்க. நமக்கு ஒரு விஷயத்த வந்து ஒருத்தர் பண்ணிருப்பாங்க, அது நமக்கு டைரக்டா தெரியாது. இன்னொருத்தர் மூலமா நமக்கு அது வருது. மேபி இப்போ டைரக்டா வந்தாலே பாதி புரியாது நமக்கு. அது நமக்கு டைரக்டா வராம இன்னொருத்தர் கிட்ட போயிட்டு வருதுன்னா அந்த தேர்ட் பர்சன் கிட்ட வந்துட்டு எவ்வளவு கட்டாயி வருது, எவ்வளவு அவங்க எக்ஸ்ட்ரா பிட் ஆட் பண்ணிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை நம்ம எடுத்துக்கிட்டு அவங்கள பத்தி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்மளே ஒரு கற்பனை, இவங்க கெட்டவங்க, உண்மை தெரியாது நமக்கு அவங்க பத்தி. ஆனா நம்மளே நம்ம கற்பனையில இவங்க ரொம்ப கெட்டவங்க, இவங்க இப்படிப்பட்டவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கற்பனையில செஞ்சு பிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். ஆனா இப் சப்போஸ் அவங்க அப்படிப்பட்டவங்க இல்லைன்னா அது எவ்வளவு ஒரு தவறு நம்ம செய்யறது. கரெக்டா மாஸ்டர்? சோ நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்டயாவது ஆகட்டும், எல்லார்கிட்டயாவது ஆகட்டும், நம்ம கற்பனை செஞ்சுக்க கூடாது மாஸ்டர்ஸ். அவங்க அப்படி இருக்கணும், இங்க இப்படி இருக்கணும், இவங்க இப்படிதான் பண்ணணும், இங்க இப்படி பண்ணா நல்லா இருக்கும். இப்படி நம்மளே கற்பனை செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அசம்ஷன் செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா நமக்கு வாழ்க்கையில துக்கம் மட்டும்தான் மீதி இருக்கும். வாழ்க்கை ஃபுல்லா துக்கம் தான். ஏன்னா யாரும் நம்ம நினைச்ச மாதிரி இருக்க மாட்டாங்க, நம்ம கற்பனையில செஞ்சு வச்சிருக்க மாதிரி இருக்க மாட்டாங்க யாரும். அதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ். ஓகேவா? சோ இப்படி இருந்தோம்னா கண்டிப்பா கஷ்டங்கள் இருக்காது, எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்காது, எந்த ஒரு மனஸ்தாபங்கள் லைக் அவங்க நம்மள தப்பா நினைச்சுக்கிறது, நம்ம அவங்கள தப்பா நினைச்சுக்கிறது, இது எதுவுமே இருக்காது.
மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருக்காது. ஓகேவா மாஸ்டர்ஸ்? சோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும்? கற்பனைகள் செஞ்சுக்கிட்டு அந்த உலகத்துல வாழ்ந்துட்டு அந்த கற்பனைகளை நம்ம பர்சனலா எடுத்துக்கிட்டு ஃபுல்லா வருத்தப்பட்டுட்டு அதை பத்தியே நம்ம என்ன சொல்றது காசிப்பும் பண்ணிட்டு இருப்போம் மாஸ்டர்ஸ். சோ பாருங்க எவ்வளவு நமக்கு இப்படியெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தா அப்புறம் எனக்கு ஆனந்தமாவே இல்லை, என் வாழ்க்கை ஃபுல்லா சேடா இருக்குன்னா எப்படி கிடைக்கும்? நம்ம நம்ம என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? சோ நம்ம ஒவ்வொரு நாளும் இனிமே டெய்லி காலையில எந்திரிச்சதுல இருந்து மாஸ்டர்ஸ் நம்ம எதை நினைச்சுக்கணும் அப்படின்னா, இது நான் சொன்னேன் இல்லையா நேத்து, நம்ம காலையில இருந்த உடனே ப்ரஷ் பண்ணுவோம், குளிப்போம், அதுக்கப்புறம் படிப்போம், ஒர்க்குக்கு போவோம், இதெல்லாம் எப்படி தூங்குவோம், சாப்பிடுவோம், இதெல்லாம் நமக்கு லைக் ஒருத்தர் சொல்லி பண்றோமா? அது ஒரு ஹேபிட்டாவே இருக்கா? அது போல இந்த ஒப்பந்தங்களுமே நமக்கு ஹேபிச்சுவலா மாறிடணும். அந்த அளவுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் மாஸ்டர்ஸ். சோ தட் நம்ம லைஃப் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நான் இது ஈஸின்னு சொல்லல, இந்த புத்தகத்திலேயே சொல்லியிருக்காங்க என்னன்னா இது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான், கரெக்ட் தான். ஆனா அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணோம்னா ஒரு நாள் கண்டிப்பா ரொம்ப எளிமையா மாறிடும் நமக்கு. ஓகேவா மாஸ்டர்ஸ்? சோ நம்ம எப்பயுமே ஃபர்ஸ்ட் என்ன கத்துக்கிட்டோம்? இந்த 3 ஒப்பந்தங்கள் டெய்லி நமக்கு ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரீகால் பண்றது மட்டும் இங்க போதாது. ஏன்னா ரீகால் பண்ணிக்கிறது ஓகே, அத நம்ம வாழ்க்கையில நடக்கிற சிச்சுவேஷன்ஸ்ல அப்ளை பண்ணணும், பயன்படுத்தணும். ஓகேவா? குற்றமற்ற பேச்சு பேசணும், எதையுமே நம்ம தனிப்பட்ட முறையில் எடுத்துக்க கூடாது, அதுக்கப்புறம் கற்பனை செய்யக்கூடாது. ஓகேவா மாஸ்டர்ஸ்?